हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सर रियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं बिगिल के पोस्ट इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। மைக்கேல் ஹீ சேஃப் நவ். பயப்பட தேவையில்லை. ஸ்பைனல் இன்ஜுரி தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். துருப்பிடிச்ச கத்தி. அவர் எந்திரிச்சு நடக்கவே எப்படி ஒரு 1 இயர் ஆயிடும். ஐ எம் சாரி அபவுட் இட். இல்ல டாக்டர், அவரு நாளன்னைக்கு டெல்லியில இருக்கணும். அவர் தமிழ்நாடு விமென்ஸ் ஃபுட்பால் டீம் கோச். இந்த மாசம் நேஷனல் செலக்ஷன் மேட்ச் இருக்கு டாக்டர். அவர் பொழைச்சதே பெரிய விஷயங்கிறேன். நீங்க குழந்தை மாதிரி மேட்ச் இருக்குங்கிறீங்க. வி கேன் பி பாசிட்டிவ். பட் பிராக்டிக்கலா என்ன நடக்கணும்னு இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி டாக்டர் நான் மைக்கேல், வி ஆர் கிவிங் ஹிம் தி அட்மோஸ்ட் கேர். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நான் காலையில வந்து பாக்குறேன். ஓகே? யார் சார் நீங்க? யார் நீங்க? ஒரு ரவுடிக்கோ ஸ்போர்ட்ஸ் மேனுக்கோ என்ன சார் சம்பந்தம்? உங்க ஏரியாக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது நீங்க பெரிய. अच्छा உங்களுக்கு விழ வேண்டியது. எங்க கதிர் சார் வந்து மாட்டிக்கிட்டாரு. சந்தோஷமா சார்? இப்ப சந்தோஷமா? நாங்களாம் ஒன்னும் வசதியான விட்டு பிள்ளைங்களே சார். எனக்கு அம்மா கிடையாது. என் அம்மாச்சினால வீட்டுல வேலை செஞ்சுட்டு படிக்க வைக்க. தோ இவங்க அப்பா செருப்பு தைக்கிறாரு, இவங்க அம்மா மீன் விக்குது. அதுவும் அழுதுட்டு இருக்காளுங்களே அவளுக்கு 6 பேரும். சுனாமையில எல்லாத்தையும் மொத்தமா வாரி கொடுத்து அவளுக்கு. அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாத எங்களுக்கு எல்லாம் கனவுன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா சார்? எங்களுக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து எங்களால முடியும்னு எங்களையும் நம்ப வச்சு அவர்தான் சார் எங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாரு. அவர் எங்களுக்கு வெறும் கோச் மட்டும் இல்ல சார், அவருதான் எல்லாமே எல்லாமே. நீங்க போட்டு தந்தது அவரை மட்டும் இல்ல, எங்க எங்க எல்லாரோட கனவையும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க சார், இல்லைன்னா அசிங்கமாயிடும். கிளம்புங்க. भाई साहब, सही है, एक स्पोर्ट्स पर्सन का गुंडों से कोई लेना देना तो नहीं हो सकता. इनकी वजह से ही उन पे हमला कहीं ना हुआ। कहीं ये कुछ गलत लोगों के साथ भिड़े थे, इसी वजह से उनका भी ये हाल हो गया. சுப்பிரமணி சார், சார், கதிர் சாருக்கு எப்படி ஆயிடுச்சு சார்? இப்போ என்ன ஆச்சு? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போறோம், அவ்வளவுதான். பேஷண்ட் கதிர் கண் முழிச்சிட்டாரு, கொஞ்சம் ட்ரௌசியா இருக்காங்க, சீக்கிரமா பார்த்துட்டு வாங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்க எல்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்குங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். लेकिन उनके लिए तो 1 साल पूरा बर्बाद हो गया उनका. கதிரு, விடையா பார்த்துக்கலாம். உசுறு பொழைச்சதே பெரிய விஷயம், இதுல மேட்ச் கீச்சு எனக்கிட்டு. இது ரொம்ப முக்கியமான மேட்ச். கண்டிப்பா போகணும் சார். போலாம் போலாம், யாரையாவது ஒரு சப்ஸ்டிடியூட்டை தேத்தி அவங்களோட அனுப்பி வைக்கிறேன். நீ முதல்ல உன்னை பத்தி யோசியா, உன் வீட்டுக்கு சொல்லிருக்க. நல்ல டீம் சார். கரெக்டான கோச் இருந்தா கண்டிப்பா கப்படிச்சிருவாங்க. புரியுதியா? உனக்கு ஈக்குவலான ஒருத்தனை நான் எங்க போய் பிடிக்கிறது? 10 நாள்ல அவன் டீமை புரிஞ்சு ட்ரைனிங் கொடுத்து கப் எடுக்கிற அளவுக்கு ஒரு வித்தக்காரனை எங்கயா தேடுறது? ஒருத்தர் இருக்காரு சார். யாரு? பிகில். बिगिल, ये नाम है बिगिल. मैं भी वही सोच रहा हूँ. பிரின்சி காலேஜ் பிகில். अच्छा के வணக்கம் நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அப்துல் கலாம் ஃபுட்பால் டூர்னமெண்ட் 2012 ஒரு செமிஃபைனல். ये इनका नाम बिगिल है. நம்ம ஹோம் டீம் मैं தமிழ்நாடு भी மோத अभी போறது समझ पा रहा हूँ. பஞ்சாபுடன். ओह, तो फाइनली विजय सर एज अ फुटबॉल प्लेयर देख पा रहे हैं हम. जब भी मूवी देखो कुछ ना कुछ ऐसा मोड़ आ जाता है कि समझ में नहीं आता कि हो क्या रहा है. मर्सल देखना शुरू किया था तब भी एक मोड़ आया था.
पिक्चर भी तो एटली की है ना. ये कुछ ना कुछ रहता है जो सिग्नेचर बन जाता है. முதல் முறையாக ஒரு பிளேயருக்குன்னு ஒரு தனி ஃபேன் கிளப் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா பிகில் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர். मुझे लगता है वो तीसरे प्लेयर वो खुद थे अभी जो उनके बारे में बता रहे हैं. हाँ दिखा ना बिगिल कादिर. இதுதான் இந்த ஒரு நம்பிக்கை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்த மேட்ச ஆவலோட பார்க்க வச்சு. हाँ ये देखो उनका डियो நம்ம था ஆவல शायद. எதிர்பார்த்த செமி ஃபைனல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்த உடனே பொசிஷன் நம்ம கையில ஒரு அக்ரெசிவான ஸ்டார்ட்ல. इस मूवी में सर को फुटबॉल खेलते हुए भी देख लिया. और मुझे लगता है सर ने ये ये सीखा ही भी- होगा. हाँ. ओ जबरदस्त. ஆனா அதே நேரத்துல சாதாரண மாட்டு போட முடியாது. லக்கி ஸ்கோர் அருமையான வாய்ப்பு. இங்க ஒரு சூப்பர் சேவ் ओह ये भी है. हम्म. ये भी उस टीम में थे शायद. वही तो. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது ராமன்? ओह ये डोनाल्ड भी थे टीम में देखो. ये तो होती ही है इनके पिक्चर में. हाँ. இந்த கோல் மூலமாக देखो ये वो 3-0 ஒரு லீட் எடுத்திருக்காங்க. ஒரு வாய்ப்பு. நல்ல ஒரு ஷாட். அருமையான சேவ். தீவால் விக்கெட். पूरी की पूरी टीम ही खतरनाक है. தமிழ்நாடு டீம் वही तो. 3 கோல் போட்டு லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹார்ட் லேட் பஞ்சாப் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாடு டீம் தான் டாமினேட் பண்றாங்க. ओ जबरदस्त. काफी डिफरेंट रोल किया है सर ने अब तक. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி உன்னையட்டுமே கண்ணாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அண்ணா அவனு ரொம்ப பண்றானுங்கண்ணா. இந்த வாரம் மட்டும் 13 சம்பவம். அதுல நம்ம ஆளுங்க 8 பேரு. நீ அமைதியா போற. அவனுக்கு இதான் சாகுன்னு ரொம்ப ஆடுறானுங்க. ராவுத்தர் கடிக்கிட்டு அந்த பஞ்சாயத்து பசங்க நல்லா இருக்குன்னு நீ நம்ம ஏரியா வர சொல்றேண்ணா. வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. புள்ளியில் வர சொல்றோம்ண்ணா. வாணாம். ஒண்டி அப்போதான்ற मुझे विजय सर ही लग रहे हैं. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. भाई साहब तुमको मारने के लिए आए क्या? ஏய் பெருசு ஒத்தையா சிக்கின்னு இருக்க. கொத்த மாட்டானுங்க. आवाज थोड़ी बदल. செஞ்சிடலாமா? அலெக்ஸ் வந்துட்டோம். அதானே மறுவாதே. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம்.
செஞ்சுட்டா போச்சு. गॉड, ने आवाज कितनी चेंज की हुई है. ओ भाई साहब, अब ये कोई अलग कैरेक्टर है क्या? क्योंकि वो काफी एजेड लग रहे हैं उसमें. हाँ. माइकल हो गया, बिगिल हो गया, अब ये कौन? हाँ, ओ काफी गॉड, और एजेड उनके देखो भाई लेंसेज लगा साहब. हुए, तो आंखें देखो. लेकिन लुक काफी राउडी टाइप है. तो अब समझा माइकल क्यों इस तरह है. हाँ, हो सकता है. ये हो सकता है माइकल के पिता हो. तुम பயந்து விடு. மானத்தை உடலில் கலந்து விடு. गाना गाते गाते मार रहे हैं सबको. सब भाग गए. வாழ்ந்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா ஓ मारा, गाना गाया और चले भी गए. ये वही था ना जो उन पे अटैक करने आया था. हाँ, वैसे लग रहा है. एंजल இந்த ஃபைட் நான் ஃப்ரண்ட் சீட்ல இருந்து பார்க்கணும்டா. ஏய் ஒழுங்கா முஞ்சி வை. வா வா. वो देखो जैसे कोई मैच चल रहा है वहाँ पे जाके बैठ गए. அவளை போய் அழ விட்டு. போன் நம்பர் கேட்டா கொடுத்துருப்பல. கொடுத்துருப்பேன். குட் பீப்பிள், குட் ஜெனரேஷன். அறிவில்ல அறிவில்ல. எங்க போகுதுன்னே தெரியலப்பா. போட நீ போ சொல்லு. போமா, எல்லார்கிட்டயும் நம்பர் கொடு. ஏய் என்ன முறை. என்னடா சண்டை சப்பையாகுது. இதோ கப்பு போயிச்சுல, இப்ப வர சண்டை சமாதானமா இருக்கும். டாடி Oh no. வை 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 வை. नहीं, मेहनत से उन्होंने वो कप जीता था. ईयर कप. என்னப்பா கோயில்ல பிள்ளை வர வந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறானுங்க. वो कप को कम उनको ज्यादा लग रहा है अभी. ஆனா கப்பு ரேக் மண்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாவம். முஞ்சிச்சு முஞ்சிச்சு கிளம்பு கிளம்பு. வாய் வச்சு சும்மா இருமா. முஞ்சிச்சா என்னப்பா ஃப்ரெண்ட்ஸா? கேக்குறல. ஏய் ஓடுங்க ஓடுங்க. ஆமா கப்பு அதே நெஞ்சுக்குது. 6 டீம் கேளிச்சு வாங்கின கப்ப நெளிச்சு கொடுத்துட்டு கேள்வியாடி கேக்குற. மரியாதையே கப்ப திருப்பி. நான் வேணா கடல கொடுத்து சொட்ட தரவா? சொட்ட அதே கப்பு வேணும். அது எப்படி பாஸ் முடியும்? அச்சு தொண்டக்குள்ள எல்லாம் போட்டு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு தந்துறவா? இல்ல 6 மணி ஆச்சு, வீட்ல எல்லாம் தேடுவாங்க. நாளைக்கு காலையில தான் கடைக்கு போக முடியும். இதே மாதிரி கப்பு தேடணும். காசு ரெடி பண்ணணும். ஓகேவா ப்ளீஸ்? சரி ஓகே, அப்ப காலையில 10 மணிக்கு கப்ப கொடுத்துருவல்ல? ப்ராமிஸ். வரேன். ஏய் கிங்கினி மிங்கினி. ஐடி. ஹலோ
கப்பு கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. ஏஞ்சல் ஆசீர்வாதம். பக்கவாதமா That's moving a second. नाम ऐसे क्यों है मतलब? ஏரியால எல்லாரும் வெயிட்டிங். என்னத்துக்கு? கப்புக்கு தான் வீட்டாண்ட ஹவுஸ் ஃபுல்லாம். Oh my God. ओके वो लोग उनका इंतजार कर रहे हैं और वो कब दिखा भी नहीं सकते और छुपा के लाए அப்ப மாட்டி போறமா. எதுக்கு? இந்த கப்பை பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா கப்பை காட்டாதே எடுத்துக்கிட்டு போறியே. ஏய் கப்ப கண்ண மூடுறல நீ. பேச்சு மாற மாட்டேல. அது ஒரு சைடு உண்ணா. நல்லா பார். பாத்துட்டல. இப்ப கண்ண மூடு. ஏய் இந்த பாடி எதுமே எங்கது எரிங்கடா. கண்ணாடிய மாத்தணும். புது கப்பு கொஞ்சம் நெளிஞ்சா மாதிரி தெரியுது. என்னங்கடா இது? மூக்குல விடானோ. என்னங்கடா? अच्छा उनको लगा ये नया स्टाइल है कप का. भाई साहब ओ शिट. बिगले अब समझ में आ रहा है. मैच ஜெயிச்சிட்டோம்பா. भाई साहब तो ये कनेक्शन அடிக்கிறியா? ஐயோ வேணாம்பா. அடிக்கிறேன்னு சொல்லி தான் பாரு. கொன்றுவேன். சும்மா அப்படி கேட்குற மாதிரி கேட்பேன். நீ வேணான்னு சொல்கிறப்ப அப்பனுக்கு ஒரு கெத்தியா? வா உட்கார். இருண்டு வா உட்காரியா? लग भी रहा है यार वो अलग लग रहे थे. எங்கள் அப்பா இதே மாதிரி குடிக்கிறியான்னு கேட்டான். கப்புன்னு வாங்கி குடிச்சு விட்டேன். இப்போ வரைக்கும் இதை விட முடியல. 16 வயசில் கையில் கத்தி கொடுத்துட்டான். தப்பு பண்ணுறதுக்காக அவனுங்க கத்தி எடுக்கிறானுங்க, தப்பு நடக்காமல் தடுக்கிறதுக்காக நாம் கத்தி எடுக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவன் கண்ணுக்கு 2 பேரும் ரவுடி பயலுகளா தான் தெரியும். थोड़े वॉइस मॉड्यूलेशन. இதெல்லாம் என்னோட போகட்டும் பிகில. நீ வேறயா? நீ வேறயா? வேற ரூட்டியா நீ? நம்ம ஏரியாவில் பள்ளிக்கூடம் வந்தால் பிள்ளைங்களாம் மாறிடுவாங்க. நாங்கள் கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும், ஒன்றும் நடக்கலையே. இந்த பந்து தூக்கி அந்த பிள்ளைங்க கையில் குத்தப்பாரு. அப்போ மாற ஆரம்பிச்சது எல்லாமே. கத்தியோட பீச்சில் சுற்றிட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்டில் பழியாக கிடக்குறானுங்களாமே. சண்டைகள்லாம் அவனுங்களுக்கு நேரம் இல்லை மைக்கில். டோர்னமெண்ட்டு மேட்சுன்னு பிள்ளைங்களாம் ஒரே பிஸி. எல்லாம் யாரால? ராய் பண்ணாலையா? மைக்கிள்னாலையா? பிகிலே माइकल ही बिगिल वो दोनों. हाँ मुझे ऐसा लग रहा था कि मतलब वो नहीं हो सकते. பிகில் தான் அவங்களுக்கு ஹீரோ. பிகில் மாதிரி விளையாடணும், பிகில் மாதிரி டிவியில் வரணும், பிகில் மாதிரி பேர் எடுக்கணும். பிகிலே 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 பிகிலே. लेकिन अभी जो हमें फर्स्ट टाइम सीन दिखाया गया था நீ இந்தியாவுக்காக उसमें वो इनके जैसे ही काम कर रहे हैं பூரா நீ अपने स्टाइल में. தெரியணும். அப்பதான் நம்மளோட இந்த சின்ன குப்பத்தை உலகமே திரும்பி பார்க்கும்யா. உன்னை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தனா வெளியே வருவான். எங்க தப்பு நடந்தாலும் போலீஸ் நம்ம ஏரியா பசங்களை தான் பிடிச்சிட்டு போகுது. அது மாறணும்யா. கத்தி கத்தி வச்சுக்கலாம், ஒன்றும் கிழிக்க முடியாது. உன் விளையாட்டால தான் நம்மளோட அடையாளமே மாறப்போகுது. வா உன் அப்பா இதை நம்புறாயா? நானும் நம்புறேன்ப்பா. நீ உனக்காக ஆடல போகல, நம்ம சனத்துக்காக ஆடுற. அதான் உன் ஆட்டம் கொண்டாட்டமால இருக்குது. கப்பு முக்கியம் பிகில, விட்டுறாத. கண்டிப்பாப்பா. சரிப்பா நீ கிளம்பு, நான் விட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். காலையில் ப்ராக்டிஸ் இருக்குல்ல? ஆமாப்பா சரி கிளம்பு. கண்ணு ஆ
தட்டி புடுறா. देखो एक्टिंग इनकी एक सच में उतना एजड लग रहा है और एक सच में उतना यंग लग रहे हैं। कमाल है यार। और आई कार्ड उनके पास। ஏஞ்சல் ஆசீர்வாதம். இன்னைக்கு தான்ப்பா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன் ஐடி கார்டு எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரில. ரொம்ப நல்லாலாம் இல்லைப்பா, இன்னைக்கு தான். நல்லா இருக்குப்பா. இல்லைப்பா நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ப்பா, சொல்லிடுறேன்ப்பா. பிடிச்சிட்டான். दोस्तों बिगिल का ये पोस्ट इंट्रो सीन काफी अमेजिंग था। और इसमें दोस्तों जैसे कि हमने एटली की काफी सारी मूवीज देखी है, जिसमें एक जवान मूवी भी है और इसमें मर्सल मूवी भी हमने जो कंप्लीट की है, उसमें कहीं ना कहीं मुझे लगता है दोस्तों कि एटली को 2 कैरेक्टर्स पसंद है, जिसमें हमें ट्विनिंग दिखाई जाती है। इसमें भी वैसे ही कुछ फॉलो किया गया है, लेकिन इस बार दोस्तों उन्होंने एक फादर और सन का रोल दिखाया है, जो कि देखने में काफी अच्छा लगता है। और जो स्पेशली दोस्तों जो फादर का रोल विजय सर ने किया है एज अ रयप्पन, तो वो काफी अमेजिंग लगता है। और वो जहां पर दोस्तों फादर और सन की कन्वर्सेशन चल रही होती है, काफी अमेजिंग एक्टिंग की है, मतलब मानना पड़ेगा। लगता ही नहीं है कि एक ही एक्टर है और एक ही इंसान ने ये 2 रोल किए हैं। Exactly. एक जो फादर का रोल जो किया है वो लगता है कि सच में कोई बूढ़ा इंसान है, और वो जो वॉइस मॉड्यूलेशन की है और फिर उनका थोड़ा लुक जो चेंज किया है, और फिर जब वो फादर का रोल प्ले करते तो उनकी हैंड जेस्चर हो या फिर पूरी बॉडी लैंग्वेज जो है वो अलग लगती है। और मैच्योर एक लगती हाँ, है। और एक बेटे का जब वो रोल प्ले करते तो वो उतने ही एनर्जेटिक लगते हैं। मतलब बहुत ही एक्टिंग वहां पे उनकी विजय सर की कमाल की थी। इवन डायलॉग्स में भी उनका वो जो हकलाना है वो भी काफी मैच्योर्ड साउंड करता है। बिल्कुल, मतलब वहाँ पे उनकी एक्टिंग बहुत ही ज़बरदस्त थी। और इसमें फिर इंट्रोड्यूस किया जाता है नयनतारा को कि कैसे माइकल को एंजल मिली थी वहाँ पे। Exactly. तो वो शुरुआत से ही ऐसी दिखाई गई है जैसे हमने फर्स्ट पार्ट में देखा था। वो जो बेचारे इतनी मेहनत करके वो कप जीत के आते और उसी कप के साथ वो सच में। गुंडों को मार मार के और उसके पूरे टुकड़े कर देती है और फिर डेंट भी लगा देती है उस कप को। बेचारे पूरे नर्वस हो जाते हैं। वो सीन तो बहुत अमेजिंग। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों बिगिल के नेक्स्ट पार्ट में। बाय बाय।